உன்னத பாட்டு 28ஆம் பாகம். அன்பானவர்களே, உன்னத பாட்டு புத்தகத்திலே 5 அதிகாரங்களை முடித்து விட்டோம். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என. இன்னும் 3 அதிகாரங்கள் காத்திருக்கின்றன. இதோ 6வது அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். பார்ப்போம் இந்த அதிகாரத்தின் மூலமாகவும் நமக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமா. முதலாவது வசனத்தை, உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். சரி, யார் இதை யாருக்கு சொல்லுகிறார்கள்? கடந்த பாடத்திலே 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவானவரை தேடுவார்கள், காண மாட்டார்கள் என்று. அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே அந்த மிருகத்தின் இலக்கத்தை எடுக்காதவர்களை அந்த கிறிஸ்து கொல்லுவான், அவர்களை சிறையிலே அடைப்பான் என்றெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த நேரத்திலே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த அந்த கிறிஸ்துவுக்கு தப்பி ஓடி யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கும் பொழுது அவர்கள் காணுகின்றவர்கள் யார்? யூதர்கள். யூதர்களுடைய நிலைமை என்னவென்று உங்களுக்கு சொன்னேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வருகின்ற 2 சாட்சிகளின் தலைமையில் தங்களுடைய மத விடயங்களை அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் போல அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் முதல் பாதியில் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் முடியுமான வரை அந்த யூதர்களை சந்தித்து இயேசுவை தேடுவார்கள். இதை குறித்து கடந்த பாடங்களில் எல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ அந்த யூதர்கள் இந்த கைவிடப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகின்ற விதமாய் இந்த 6ஆம் அதிகாரத்து 1வது வசனம் அமைந்திருக்கின்றது. ஆனால் இதிலே ஒன்று தெரியவில்லை. என்ன தெரியவில்லை என்றால், இது உண்மையாக அவர்கள் வாருங்கள் உங்கள் மேசியாவை தேடுவோம் என்று சொல்லுகிறார்களா, அல்லது கிண்டலாக சொல்லுகிறார்களா? பாருங்கள், கிண்டலாக சொல்வது என்றால், உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்போ இந்த யூதர்களுக்கு கிண்டல் அடிக்கும் பழக்கம் நிறைய இருக்கிறது. நீங்கள் கர்மேல் மலையிலே 1 ராஜாக்கள் 18 எலியா செய்த வேலையை ஞாபகப்படுத்தி பாருங்கள். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் அந்த பலியை கொடுக்க பாகாலுக்கு கத்தி குளறி கூப்பாடு போட்டு அவர்கள் ஆராதனை செய்யும் பொழுது எலியா என்ன செய்து கொண்டிருந்தார்? கிண்டல் அடித்து கொண்டிருந்தார். இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள், ஒருவேளை உங்களுடைய பாகால் உறங்கி கொண்டிருப்பான், அல்லது எங்காவது தூர பயணம் போயிருப்பான் என்றெல்லாம் கிண்டல் அடிக்கிறார். ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கிண்டலை இந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் அடிக்கிறார்களா, அல்லது உண்மையிலேயே உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம் என்று சொல்லுகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 2இல் எந்த விதத்தில் அவர்கள் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இலங்கையிலே ஒரு 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 பேச்சுக்கு சொல்லுவார்கள், போன பஸ்ஸுக்கு கையை காட்டினால் பிரயோஜனமா என்று. இப்போ ஒரு பஸ் வரும் பொழுது கையை காட்டி நிறுத்துவோம். பஸ் போய்விட்ட பிறகு கையை காட்டினால் பிரயோஜனம் இல்லை. தமிழிலே ஒரு பழைய ஒரு மொழி இருக்கிறது, பழமொழி. என்ன? தலைக்கு மேலே வெள்ளம் வந்த பின் சான் போனால் என்ன, முள்ளம் போனால் என்ன. அதுபோல அன்பான கிறிஸ்தவர்களே, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்தவர்கள் போக வேண்டும். அதுவரையில் தான் இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகிலே இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேளை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாம் சம்பந்தப்படாமல் கைவிடப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த பூமியிலே இயேசுவானவர் இல்லை. ஆகவே அவரை தனியாய் தேடியும் பிரயோஜனம் இல்லை, யூதர்களுடைய உதவியோடு தேடியும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த வசனத்தின்படி யூதர்கள் அந்த 7 வருட காலத்தில் முதல் 3.5 வருடத்திலேயாவது இருக்கலாம், கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து இயேசுவை தேடினாலும் இயேசுவை இந்த பூமியிலே பார்க்க முடியாது. ஆகவே
இந்த வசனம் என்ன காட்டுகிறது என்றால், யூதர்களால் கூட கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த காலத்தில் இயேசுவை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தான் அன்பானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை காணக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நாட்களில் அவரை தேட வேண்டும். அவர் சபையை எடுத்துக்கொண்ட பின்பு அது கால தாமதமாகி விடும். சரி, இனி 2வது வசனத்துக்கு போவோம். இந்த யூதர்களுக்கு இந்த கைவிடப்பட்ட சபை என்ன மறுமொழி கொடுக்கின்றது என்று. 2வது வசனம், தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். அதாவது தனது சபையை கூட்டிக் கொண்டு, தனது மணவாட்டியை அழைத்து கொண்டு, தனது நிரந்தர தோட்டமாம் பரலோகத்துக்கு அவர் போய்விட்டார் என்று கைவிடப்பட்ட சபை சொல்லுகிறது. இந்த வசனத்தோடு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த பரலோகத்துக்கு போதல் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. புரிகிறதா அன்பானவர்களே? அப்போது நன்றாய் கவனியுங்கள். இந்த சாலமோனின் உன்னத பாட்டு என்பது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமும் தான் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா? ஆகவே கடந்த பாகங்களிலே எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த உபத்திரவ காலம், இவற்றை பற்றியெல்லாம் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த தீர்க்க தரிசனம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பந்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தோடு முடிகிறது. இனி அதற்கு பிறகு வரும் இந்த வசனங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வருகின்ற சம்பவங்களை குறிக்காது, இப்போது உள்ள சம்பவங்களை குறிக்கும். ஆகவே மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த 6:2 வாசித்து அந்த பகுதியை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடக்க போகின்ற அந்த பகுதியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தோட்டங்களில் மேயவும், ஏற்கனவே படித்து விட்டோம். தோட்டத்தை பற்றி ஞாபகம் இருக்கிறதா? அந்த தோட்டம் என்பது ஆண்டவர் இயேசுவானவர் கிறிஸ்தவர்களை பார்க்கின்ற விதம். கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இனிமையானவர்கள் ஞாபகம் இருக்கிறதா? லீலி புஷ்பங்களை கொய்யவும் ஞாபகம் இருக்கிறதா? நான் சொன்னேன், இயேசுவானவரே பள்ளத்தாக்கின் லீலி. எப்படி அவர் பரலோகத்திலிருந்து கீழே வந்தார் பூமி எனும் பள்ளத்தாக்குக்கு, இங்கே வந்து இங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்களையும் அந்த லீலி புஷ்பங்களைப் போல, இயேசுவானவரை போல மாற்றினார் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அந்த தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என்றால் அவற்றை பறித்து அனுபவிக்கவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். தமது தோட்டம் சபைக்கு அடையாளம், கந்தவர்க்க பாத்தி பரலோகத்துக்கு அடையாளம். அவர் சபையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் விட்டார் என்று கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் வாயாலேயே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட வைக்கப்படுகின்றது என்றால் பாருங்கள். சரி, இப்போ அன்பானவர்களே, 3வது வசனத்திலிருந்து பார்க்க போவது மறுபடி மணவாட்டி பேசுவது, மணவாளன் பேசுவது, இப்படித்தான் இந்த கவிதை அமைகிறது. ஆனால் அது மறுபடி இந்த காலத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட முன்பு, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை இனி விட்டு விடுவோம், உபத்திரவ காலத்தை விட்டு விடுவோம். இப்போ நிகழ்காலத்துக்கு மறுபடி வருவோம். கவிதை என்றால் அப்படித்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது கூட நான் 43 பாகங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே கூட நீங்கள் பார்க்கலாம், திடீரென ஒரு சம்பவம் பரலோகத்தில் நடக்கும், இன்னொரு சம்பவம் பூமியிலே நடக்கும், மாறி மாறி நடக்கும். ஆகவே இந்த அதிகார பிரிவுகள், வசன பிரிவுகள், இவற்றை நீங்கள் பெரிதாக தலையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே 6:2 அந்த பகுதி முடிகிறது. 6:3 மறுபடி நிகழ்கால சம்பவங்கள் தொடங்குகின்றன. இப்போ சபை சொல்லுகிறது, மணவாட்டி சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இப்போ பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான உபதேசம் இருக்கிறது, ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கிறது, படிப்பினை. நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான
ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், என் நேசர், பாருங்கள், இவள் சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவள் சபை. அன்பானவர்களே, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள். நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போங்கள். உங்களுடைய மூல உபதேசங்கள் சரியாக வேதத்தின்படியாக இருக்க வேண்டும். மூல உபதேசங்கள் தவிர்ந்த வேறு உபதேசங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த உபதேசங்களில் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய நம்பிக்கை எதுவாயும் இருந்து விட்டு போகட்டும். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் என்றால், நீங்கள் இயேசுவினுடைய மனவாட்டி, நானும் இயேசுவினுடைய மனவாட்டி. இந்த உலகத்திலே சபை பிரிவுகள் இருக்கின்றன, இருக்க வேண்டும், அது வேறு. ஆனால் இயேசுவினுடைய சபை என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு நாள் ஒரே அடியாக பரலோகத்துக்கு போய் இயேசுவினுடைய மனவாட்டியாய் வாழப்போகிறோம். ஆகவே உங்களுடைய சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய மெய்ப்பனுக்கு நீங்கள் அடங்கி இருங்கள். ஒழுக்கம் என்று வரும் பொழுது, சபை ஒழுங்கு என்று வரும் பொழுது, இவையெல்லாம் முக்கியமானவை. ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் அந்த சபைக்கு உரியவர், அந்த சபைக்குத்தான் நீங்கள் சொந்தம் என்று ஒரு தனி உணர்வுக்குள் நீங்கள் விழுந்துவிடக்கூடாது. நாம் எல்லாரும் இயேசுவுக்கு உரியவர்கள். பாருங்கள், மனவாட்டி சொல்லுகிறாள் என்ன அழகாக, நான் என் நேசருடையவள். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளாக சில நேரங்களிலே அன்பானவர்களே, சில சபைகள் மற்ற சபைகளை அங்கீகரிப்பது கிடையாது, மதிப்பது கிடையாது. தாங்கள் தான் இப்படி அப்படி என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஒரு கவலையான துரதிருஷ்டவசமான விஷயங்களை நாம் அவதானித்து கொண்டு வருகிறோம் 2000 வருடங்களாக. அதிலும் இந்த கடந்த ஒரு 120 வருடங்களாக உலகில் பெந்தெகோஸ்தே விசுவாசம் மறுபடி வந்திருக்கும் நிலையில் சில பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் ஏதோ தாங்கள் மாத்திரம் தான் ஆண்டவருக்குள்ளே இருக்கின்றவர்கள், அவர்கள் தான் சிறு மந்தை, அவர்கள் தான் மனவாட்டி, அவர்கள் தான் அந்த 1,44,000 பேர் என்றெல்லாம் தங்களை தனித்துவப்படுத்தி கொண்டு மற்றவர்களை மதிக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. அன்பானவர்களே, இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இன்றைக்கு பாருங்கள், உலகத்தை பார்த்தால் எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ நகரங்களில், எத்தனையோ கிராமங்களில் அந்நியர்களிடத்திலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் இருக்கின்ற காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த சபை பிரிவுகள், சபை சண்டைகள். அந்த சபையை இந்த சபைக்கு பிடிக்காது, இந்த சபையை அந்த சபைக்கு பிடிக்காது. சில நாடுகளுக்கு போனால் அன்பானவர்களை, விசேஷமாக இந்த ஐரோப்பிய நாடுகளிலே, மேற்கத்தைய நாடுகளில் என்று சொல்லுவோம். ஐரோப்பா என்றால் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அதற்கு அடங்காது. ஆகவே மேற்கத்தைய நாடுகள் என்று சொல்லுகிறேன். இந்த வளர்முக நாடுகளிலே இந்த சில ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களிலே இருந்து ஊழியக்காரர்களை வரவழைப்பார்கள் தங்களுடைய நாடுகளுக்கு வந்து ஊழியம் செய்யும்படி. அப்போது இலங்கை, இந்தியாவிலிருந்து சில ஊழியக்காரர்கள் அங்கு ஊழியத்துக்கு போகிறார்கள். அப்போது இந்த ஊழியக்காரர்களை அழைப்பதற்கு கடிதங்கள் கொடுப்பதோ அல்லது அந்த விமான பயணச்சீட்டுக்கான பணம் கொடுப்பதோ அந்த பெரிய அழைக்கின்ற சபை செய்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சில சந்தர்ப்பங்களில் நான் கண்ணால் கண்டிருக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சபை, அழைத்த சபை இந்த ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் எங்களால் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு கடிதம் கொடுத்து உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து உங்களை வரவழைத்தோம். ஆகவே நீங்கள் அந்த சபைக்கு, இந்த சபைக்கு போகக்கூடாது, இவர்களோடு அவர்களோடு நீங்கள் பேசக்கூடாது என்று சட்டம் போடுவார்கள். இவற்றை உலகம் பார்க்கிறது, ரட்சிக்கப்படாத உலகம் பார்க்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படாத உலகம் என்ன நினைக்கிறது? இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஊழியக்காரர்களுக்கு இடையில் ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள்ளே போட்டி, பொறாமை, சண்டை, வெட்டு, கொத்து இதெல்லாம் இருக்கின்றன என்று இந்த காரணத்தாலேயே அநேகமாயிரம் பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த காரணத்துக்கான அடிப்படை என்னவென்றால்,
இந்த சபைகள், இந்த ஊழியக்காரர்கள், இந்த விசுவாசிகள் நாம் எல்லாரும் இயேசுவின் மனவாட்டி என்ற அந்த அந்த நிலையை தங்களுக்குள்ளே உள் எடுத்து இல்லை, உள் வாங்கி கொண்டில்லை. சொல்லுவார்கள் எல்லாமே மனவாட்டி தான், அங்கும் இயேசு இருக்கிறார், இங்கும் இயேசு இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு உறவு கிடையாது. ஆகவே அன்பானவர்களை, இதை குறித்து நான் இதை விட அதிகமாய் நான் சொல்ல விரும்பவில்லை. 3வது வசனத்தில் நான் என் நேசருடையவள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றவர் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சபையை அழகாக நடத்துங்கள். உங்கள் மக்களுக்கு நீங்கள் தான் மேய்ப்பன். உங்களுக்கு ஒரு ஸ்தாபனம், உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தால் அதற்கு உண்மை உள்ளவராய் நீங்கள் இருங்கள். ஆனால் மற்ற ஊழியக்காரர்களோடு போட்டி போட வேண்டாம். உங்களை விட படித்தவர்கள், உங்கள் அளவுக்கு படிக்காதவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை விட அபிஷேகம் உள்ளவர்கள், உங்கள் அளவுக்கு அபிஷேகம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை விட அனுபவசாலிகள், உங்கள் அளவுக்கு அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை விட பெரிய ஊழியம் எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்கின்ற ஊழியர்கள், உங்கள் அளவுக்கு பெரிய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊழியம் செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வேறுபாடெல்லாம் வேண்டாம் அன்பானவர்களே. அவர்களும் உங்களைப் போல நேசராகிய இயேசுவுக்கு உரியவர்கள். ஆகவே நீங்கள் ஊழியர்களே ஒருவரை ஒருவர் அனுசரித்து, ஏற்றுக்கொண்டு, மன்னிப்பு கேட்டு அழகாக இயங்குங்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு சபை இருக்கின்றது, உங்களுக்கென ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். நீங்கள் உங்கள் சபைக்கு அடங்கி உங்கள் மெய்ப்பனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அழகாக இந்த உலகத்தில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள். சபையில் இருக்கிற குறைகளை நீங்கள் தேடிக்கொண்டு திரிய வேண்டாம். குறை இல்லாத சபை கிடையாது. உங்கள் ஊழியக்காரர் ஒன்றும் பெரிய சர்வ சம்பூர்ண ஊழியக்காரர் அல்ல. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தாபனம், இதற்கு நீங்கள் அடங்கி இருங்கள். ஆனால் அதே நேரம் மற்ற சபைகளுக்கு போகின்றவர்களை நீங்கள் அவமதிக்காதீர்கள், குறையாக எடை போடாதீர்கள், ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். எல்லாருமே நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்ற அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அன்பானவர்களே, இயேசுவானவர் எல்லா சபைக்கும் சொந்தம். இதனால் தான் எனக்கு சில நேரம் பிடிக்காது. சில பேர் உண்மையை மறைத்துவிட்டு பொய் சொல்லுகின்றவர்கள் உண்டு. இப்போது இயேசுவை தரிசனத்திலே கண்டவர்கள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். எத்தனையோ பேர், எத்தனையோ விதத்தில் ஒரு பெரிய வெளிச்சமாக அல்லது ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு உருவமாக இயேசுவை தரிசனத்தில் தரிசித்திருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிலர் இந்த இயேசுவை பற்றி அவர்கள் தரிசனம் காணுகிற, சொப்பனம் காணுகிற விதத்தை சொல்லும் போது ஏதோ இயேசுவானவர் இவர்களுக்கு மாத்திரம் விசேஷ அனுக்கிரகம் செய்திருக்கிறது போலவும், இவர்களை மாத்திரம் விசேஷமாக அழைத்து கொண்டு அங்குமெங்கும் போவது போலவும் சொல்லும் பொழுது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு 2 விதமான உணர்வுகள் வரும். ஒன்று, இவர்கள் கதை விடுகிறார்கள் என்று இந்த இருக்கிற விசுவாசமும் குறையும். அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இயேசுவானவர் ஏன் என்னை நேசிக்கிறார் இல்லையா, அவர்களை நேசிப்பது போல ஏன் அவர்களுக்கு மாத்திரம் காட்சி கொடுக்கிறார் என்றெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஆகவே நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தரிசனம் காணுகிறீர்களோ இல்லையோ, சொப்பனத்தில் இயேசுவை கண்டீர்களோ இல்லையோ, ஒரு வெளிச்சம் உங்களுடைய அறைக்குள்ளே பிரகாசித்ததோ இல்லையோ, உங்கள் இயேசு உங்களுக்கு உரியவர். நீங்கள் அவருடையவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுடையவர். இயேசுவானவர் முழு சபைக்கும் மணவாளனாய் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அந்த சபைக்கு அவர் கூடுதலான உரிமையை தன்னை குறித்து கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்கு அவ்வளவு ஒரு உரிமை கொடுத்தில்லை என்பதெல்லாம் பொய். கிறிஸ்துவை விசுவாசித்து வசனத்தின்படி இயங்குகிற அனைத்து சபைகளுக்கும் இயேசுவானவர் பொதுவாகவே உரிமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை குறித்த உரிமையையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ இந்த இடத்துல லீலி புஷ்பங்கள் என்றால் என்ன? சபை.
ஏற்கனவே சொன்னேன், இயேசுவானவர் தான் பள்ளத்தாக்கின் லீலி. அவர் நம்மை லீலி புஷ்பங்களாய் மாற்றியிருக்கிறார். காட்டு மரங்களாய் இருந்த, காட்டான்களாய் காட்டாள்களாய் இருந்த நம்மை அவர் லீலி புஷ்பமாக்கி இயேசுவை போல மாற்றி இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு லீலி புஷ்பங்கள் எங்கே இருக்கின்றன? சபை. அப்போ இயேசுவானவர் என்ன செய்கிறார்? சபைகளுக்குள்ளே அவர் மேய்கிறார். மேய்கின்றார் என்றால் ஒரு மான் அந்த புட்களை மேய்வது போல, மேய்வது என்பது சாப்பிடுவது. அப்போ ஆண்டவராகிய இயேசு சபைகளோடு வந்து சாப்பிடுகிறார். சாப்பிடுவது என்பது யூத கலாச்சாரத்தின்படி ஐக்கியத்தை, உறவை காட்டும். ஞாபகம் இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 3:20 நான் சொன்னேன் ஒரு நாள் இந்த பாடத்தில், ஆரம்ப காலத்தில் சொன்னேன், இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று அந்த லவோதேக்கியா சபைக்கு அவர் சொன்னது. அதுபோல லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார் என்பது அன்பானவர்களே அவர் சபையோடு வைத்திருக்கின்ற ஐக்கியத்தை காட்டுகிறது. அவர் சபையை போஷிக்கிறவர். இல்லை 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 என்று சொல்ல முடியாது. தன்னுடைய வசனத்தால் போஷிக்கின்றவர். சபை தேவனுடைய வார்த்தையை மேய்கின்ற ஒரு அழகான ஒரு காட்சி நமக்கு இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் ஆண்டவராகிய இயேசுவும் எங்களோடு வந்து அவர் உறவாடி அவர் மேய்கிறார் என்ற ஒரு அழகான காட்சியை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களை, இந்த 6ஆம் அதிகாரத்தின் 3 வசனங்களையும் நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. முதல் 2 வசனங்களும் அந்த கைவிடப்பட்ட பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவங்களை காட்டுகின்றன. 5ஆம் அதிகாரத்தோடு தொடர்புடைய 2 வசனங்களாக இருக்கின்றன. யூதர்கள் சொல்லுகிறார்கள், ஏளனமாக சொல்லுகிறார்களா அல்லது நிஜமாக உண்மையாய் சொல்லுகிறார்களா தெரியாது. என்ன சொல்லுகிறார்கள்? உன் நேசர் எங்கே, வா தேடுவோம் என்று. ஆனால் அவர்களுக்கு, யூதர்களுக்கு கைவிடப்பட்ட சபை உண்மையை எடுத்து எம்புகிறது. இல்லை, அவர் போய்விட்டார், எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் சபையில் இருந்தவர்கள், உபதேசங்களை கேட்டிருக்கிறோம், நம்பவில்லை அல்லது நம்பினாலும் அதற்கேற்ற ஆயத்தம் எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும், இயேசுவானவர் சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவர் தன்னுடைய கந்தவர்க்க பாத்தியாகிய பரலோகத்துக்கு போய்விட்டார். தன்னுடைய லீலி புஷ்பங்களை கொய்ய போய்விட்டார். சபையோடு போய்விட்டார். ஆகவே அந்த 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தோடு அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் அதற்கு பிறகு நடக்கின்ற சம்பவங்களும் நிறைவுக்கு வருகின்றன. இப்பொழுது 3வது வசனத்திலே நான் உங்களுக்கு காண்பித்தது மிகவும் அழகான 3 விடயங்கள். ஒன்று, நாம் கிறிஸ்தவர்கள் மூல உபதேசத்தின்படி, வசனத்தின்படி வாழுகின்றவர்கள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். எந்த நிறுவனத்துக்கு, எந்த சபைக்கு நாம் சொந்தமாக இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே எல்லாரும் ஒருவரை ஒருவர் மதிப்போம், ஒருவரை ஒருவர் அனுசரிப்போம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம், ஒருவர் குறையை ஒருவர் மன்னிப்போம். ஆகவே இந்த ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது, இயேசுவானவர் நமக்கு எல்லாம் பொதுவானவர். ஆகவே எந்த ஒரு கிறிஸ்தவரும் நீங்கள் நினைக்கக்கூடாது, இயேசுவானவர் என்னை விட அதிகமாய் மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார், ஆகவே என்னை விட அதிகமாய் அவர்களுக்கு அவர் உரிமை கொடுத்திருக்கிறார் என்று. அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு இயேசுவானவர் எனக்கு சொந்தமோ அதே அளவு இயேசுவானவர் உங்களுக்கும் சொந்தம். ஆகவே அவர், இயேசுவானவர் சபைகளுக்குள்ளே வந்து மேய்கின்றார், எங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். இயேசுவானவருக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு வெறும் விருந்தாளியாய் அவர் வந்து போகிற உறவு அல்ல. அவர் சபையிலே இருந்து நம்மையும் போஷித்து, அவர் அல்லவா நல்ல மேய்ப்பர், நம்மையும் போஷித்து நம்மோடு அவரும் உணவருந்தி ஐக்கியமாய் இருப்பவர். 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் பார்த்து விட்டோம். அடுத்த பாடத்திலே அன்பானவர்களே இன்னும் சில அரிய பொக்கிஷங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சந்தோஷமாய் போய் வாருங்கள், இயேசுவின் நாமத்திலே.